Daily. Taste the Daily. நாகை அருகே திருமருகலில் சிறுவன் ஓட்டிய கார் ஏறி இறங்கியதில் வீட்டின் முன் படுத்திருந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். நிச்சயமாக நாகை மாவட்டம் திருமருகல் ஆற்றாங்கரை தெருவைச் சேர்ந்தவர் செஞ்சான் என்பவரின் மகன் நாகசுந்தரம். கூலி தொழிலாளியான இவர் தனது வீட்டு வாசலில் சிமெண்ட் சாலையுடன் படுத்து உறங்கியுள்ளார். அப்போது அந்த வழியாக காரை ஓட்டி வந்த சேசமுலை அம்பேத்கர் தேர்தலைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரின் மகன் 16 வயது உடையவர். அவர் காரை ஓட்டி வந்துள்ளார். அப்போது சாலையோரம் நாகசுந்தரம் படுத்து தூங்குவதை கவனிக்காமல் காரை அவரது மேல் ஏற்றி இறக்கியதாக கூறப்படுகிறது. இதில் தரை நசுங்கி நாகசுந்தரன் அலறல் சத்தம் போட்டுள்ளார். அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ஒரத்து அரசு மருத்துவ குழுமத்துறைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த திட்டச்சேரி போலீசார் நாகசுந்தரத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டு வாசலில் படுத்து உறங்கியோர் மீது கார் ஏறி இறங்கிய சம்பவம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.